அக்கா மோர் கடை வச்சுருக்காங்க ரோட்டில், வாங்க பார்க்கலாம். என் பேர் சிப்போரா, பேர் சிப்போரா. அம்மா பேர் வந்து விஜயா. நாங்கள் இதுக்கு ஒரு 2 மாதமாக ஜூஸ் கடை ஆரம்பிச்சிருக்கோம். ஜூஸ் வந்து கூழ், மோர், லெமன் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, கூலிங்கான வாட்ரு அப்படிலாம் செஞ்சிட்ருக்கோம். வியாபாரம் கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக போய்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்டு. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமாங்க சிஸ்டர். சரி, என்ன வேணும் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இப்போ ஜூஸ்க்காக ஐஸ் பெட்டி வேணும், கொடை வேணும். இந்த பாருங்கள், இந்த வெயிலாக இருக்குது, இந்த வெயில் படுறதுனால பொருளுங்க எல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொடை இருந்தால் நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த ஜூஸ் பிணையிற மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி சரி, வேறு எதுவும் வேணுமா? ஓகே மேம், இது போது வாங்கிட்டு வரேன். சரிங்கக்கா, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வரேன். அவர் யாருமா? ஹஸ்பண்ட். அவர் பசங்க இங்கே இருக்காங்க, அங்கே படிக்கிறாங்களா? சரி, சொந்த வீடு வாடகை வீடு? வாடகை வீடு தான். சரி. உங்களுக்கு வந்து கொடை, ஐஸ் பாக்ஸு, அப்புறம் ஜூஸ் பெட்டி மிஷினா, இது 3. அப்போ 3 முடியலனா கூட எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் அது கண்டிப்பாக. மெயினாக உங்களுக்கு ஐஸ் பாக்ஸ் வேணும். சரி, கண்டிப்பாக ஐஸ் பாக்ஸ். அப்புறம் ஒவ்வொன்றா கூட முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா வாங்கி தரோம், இல்லைன்னா முடிஞ்சால் மற்றவங்க கூட. இது ஹெல்ப் பண்ணுறது வந்து எங்கள் அண்ணன் தான். நாங்கள் அவர்கிட்ட உங்கள் வீடியோ காமிச்சு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் நாங்கள் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லுங்கப்பா. கண்டிப்பாக சொல்கிறோம். கண்டிப்பாக. ஓகேவா? நாங்கள் இங்கே கடை போடுவோம் சார். காலைல 12 to 2 ஆர்டி ஆஃபீஸ் 8 போடுறாங்களே லைசன்ஸ் தராங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் வெயில் தாயிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே எத்தனை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓகே 6 மணிக்கெலாம் போயிடுவேன். ரோட்டில் யாருமே இல்லை, போகிற வண்டி தான். வெயில் வந்து வெயில் பட்டு இந்த மோரெல்லாம் வந்து கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஐஸ் பாக்ஸ் கேட்டிருக்காங்க.